இங்க ஒரு ஏழ்மையான நபர் ரோட்டு ஓரமா உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. அப்போ அந்த நேரத்துல வாய் பேச முடியாம ரோட்டு ஓரத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்க தாத்தா அந்த ஒரு நபர்கிட்ட வந்துட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அண்ட் அந்த ஒரு ஏழ்மையான அண்ணனும் தன்னோட பாக்கெட்ல எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. அவர்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லங்க. தான் கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் கூட அந்த தாத்தா மறுபடியும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால தான் சாப்பிட்டுட்டு இருந்த ஃபுட்டையே எடுத்து கொடுத்துறாருங்க. தான் சாப்பிட்டுட்டு இருந்த ஃபுட்டையே அந்த தாத்தா கிட்ட கொடுத்துட்டு பசியோட அந்த கடையை விட்டு அந்த நபர் கிளம்புறாரு. அப்போ அந்த கடைக்காரக்கா தம்பி நீ சாப்பிடலையா உன்னோட ஃபுட்டை அவர்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா நான் சின்ன பையன் தான், நான் கூட பசி தாங்கிக்குவேன். ஆனா அந்த ஒரு வயசான தாத்தா என்கிட்ட வந்து பசிக்குதுன்னு சொல்லும் போது அவரை பார்க்க வச்சுட்டா என்னால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. சின்ன வயசுல என்னோட அப்பா சொல்ற பேச்சை கேட்காம திமிரா சுத்திட்டு கடைசியில என்னோட வாழ்க்கையும் தொலைச்சு என்னோட அப்பாவையும் இழந்துட்டேன். இவரை பாக்குறதுக்கும் என்னோட அப்பா மாதிரி தான் இருக்காரு, அதனாலதான் என்னோட ஃபுட்டையே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நல்ல மனசு உடைய நபரை பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எத்தனை பேர் இந்த ஒரு நபரை பாராட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஒரு நபரை பாராட்டின மாதிரியே அந்த கடைக்கார அக்காவும் அந்த ஒரு நபரை பாராட்டி அவரோட பசியை தீர்க்கிற விதமா அவருக்கு ஃப்ரீயாவே ஃபுட் தராங்க.